ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ரொம்ப சிம்பிளான அதே நேரத்தில் ரொம்பவே டேஸ்டான செட்டிநாடு ஸ்பெஷல் கோஸ்மல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கோஸ்மல்லியை தாளிச்ச இடியப்பம் கூட வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இடியாப்பத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷன். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி 3 மீடியம் சைஸ் கத்திரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு இந்த மாதிரி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. கப்பில் சொல்லணுன்னா ஒரு 1.5 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ இது கூட அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்து ப்ரெஷர் குக்கரில் மீடியம் ஹீட்டில் 2 விசில் வச்சு எடுத்துக்கலாம். 2 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியோ வச்சு லைட்டாக மசிச்சு விட்டுக்கோங்க. ரொம்ப கூழ் மாதிரி மசிச்சிடக்கூடாது. அங்கங்கே நம்மளுக்கு கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கும் தெரியணும். இந்த மாதிரி மசிச்சா சரியாக இருக்கும். இப்போ இது தனியாக இருக்கட்டும். அடுத்தது கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் அளவு உளுந்து சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சாலும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறீங்கன்னா 15 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்த பொருள் எல்லாமே நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கோஸ்மல்லிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி இந்த அளவுக்கு நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற அந்த கத்திரிக்காய் உருளைக்கிழங்கை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா அந்த வரமிளகாய் பச்சை மிளகாயில் இருக்கிற காரமே சரியாக இருக்கும். இது எல்லாத்தையுமே சேர்த்து ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை 1/4 கப் அளவு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு புளித்தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணி சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அப்போது தான் அந்த புளியோட பச்சை மணம் போகும். 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா இது கூடவே இன்னும் 1 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது நல்லாவே கொதித்து வந்துருச்சு. இதோட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தால் சரியாக இருக்கும். லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி மட்டும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் கோஸ்மல்லி ரெடி ஆகிடுச்சு. இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.